வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தமிழக முதலமைச்சர் உதயநிதிக்கும் பயங்கர சண்டையா? ஓகேங்களா? மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. குறிப்பாக நினைத்ததை தவிடுபொடியாக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா தள்ளப்பட்டாரா நம்முடைய ஸ்டாலின் அவர்கள்? அதற்கு உறுதுணையாக இருந்தாரா? என்னென்ன தகவல்கள் எல்லாம் வெளியாக இருக்கிறதுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அனைத்தையுமே பார்க்க போகிறோம் நண்பர்களே. இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு தமிழ்நாடுடைய சீஃப் மினிஸ்டர் அவர்கள் செய்த சாதனைன்னு சொல்வதா, உதயநிதியின் சாதனைன்னு சொல்வதா? இந்த முறை நிறைய ஊடகங்கள் என்ன தகவல்களை முன்கூட்டியே சொன்னாங்கன்னா, ஸ்டாலின் பெருசா இந்த முறை பிரச்சாரமே பண்ணல. அவர் இந்த முறை பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்ல 33 சீட்டு கூட வராதுன்னு சொல்லிட்டு நெனச்சு தான், இந்த முறை பெருசாவே அவங்க பிரச்சாரமே போகல அப்படின்னு சொல்லிட்டு, தொடர்ந்து குற்றச்சாட்டுக்களுக்கு மேல குற்றச்சாட்டுக்கள அதிகமா முன்வச்சத நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த குற்றச்சாட்டுக்கள்லாம் என்னதான் ப்ரோ ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் நாசமா போச்சு. சத்தியமாங்க. அனைத்துமே பார்த்தீங்கன்னா, மண்ணோடு மண்ணாய் போனது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழகத்துடைய முதலமைச்சருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சில விதமான ஆர்டரை எல்லாம் போட்டாரு. ஸோ இந்த இடத்துல இப்படி பேசு, பார்த்து பேசு. கண்டிப்பா உன்னுடைய கதைய முடிக்கிறதுக்கான வேலைய அழகா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. டெல்லி மேலிடம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் தமிழ்நாடுடைய சீஃப் மினிஸ்டருக்கும் நிறைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து தகவல்கள் அப்படின்றது சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நிறைய மாற்றங்கள் அப்படின்றது இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது நடந்து கொண்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் டெஃபினெட்லி மத்தியில ஏதேனும் புதிய ஆட்சி அப்படின்றது கிடைக்குமா? அப்படின்றதும் இங்க நம்ம தொடர்ந்து பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமாரை தொடர்பு கொண்டு பேசியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே, தமிழகத்தின் இருப்பை உறுதி செய்ய நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்கிய மகனே அப்படின்னு சொல்லிட்டு, அதுவே ஒரு விஷயமா பார்க்கப்பட வேண்டும். ஸோ, அதனால என்ன மாரியான விஷயங்கள் இருக்குதுன்றத தொடர்ந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. அடுத்தடுத்த வீடியோக்கள் தொடர்ந்து இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ, எப்பேர்ப்பட்ட அறிவிப்புகள் நடைபெற வாய்ப்புகள் இருக்கலாம்ன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் நண்பர்களே. ஸோ, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது போல நிறைய காணொளிகள் தொடர்ந்து இருக்கிறது. ஸோ, தொடர்ந்து அடுத்தடுத்த காணொளிகளில்